அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இலாகா இன்னும் முடிவு செய்யப்படாததால் மோடியின் பதவியேற்பில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இலாகா பங்கீடு இறுதியாகவில்லை என்று தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை நடைபெற இருந்த பிரதமர் மோடி அந்த பதவியேற்கக்கூடிய அந்த விழா என்பது தள்ளி போவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் இலாகா பங்கீடு நிறைவு செய்த பிறகுதான் அந்த பதவியேற்பு விழா நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் காலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 முக்கிய கட்சிகளும் மாறி மாறி தங்களுக்கு முக்கியமான பதவிகள் வேண்டும், முக்கியமான இலாக்காக்கள் வேண்டும், குறிப்பாக சபாநாயகர் பதவி வேண்டும் என 2 கட்சிகளும், தெலுங்கு தேசம் கட்சியும் அதே போல பீகார் நிதிஷ்குமாரினுடைய கட்சியும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்களை சமரசப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகின்றது. எனவே அவர்களை சமரசப்படுத்தாமல் பதவி ஏற்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே சனிக்கிழமைக்குள் இலாகா பங்கீட்டை இறுதி செய்வதற்கு பாஜக மேலிடம் தொடர்ந்து தீவிர முயற்சி எடுத்து வருகின்றது. அதே நேரத்தில் சனிக்கிழமைக்குள்ளாக இலாகா ஒதுக்கீடு முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை மோடி பதவியேற்பார் என தகவல் வெளியாகி இருக்கின்றது. கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நட்டா அவர்களுடைய இல்லத்தில் முக்கிய தலைவர்கள் கூடி ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதில் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த இலாக்காக்கள் குறித்து முக்கியமான ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை ஒருபுறம் நடைபெற்றாலும் கூட அந்தந்த மாநிலங்களில், அதாவது பீகார், தெலுங்கு தேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்கள் இவர்களெல்லாம் கூடி நாம் எந்த அமைச்சரை கேட்டு பெறலாம், எந்த இலாக்காவை கேட்டு பெறலாம் என்று அவர்கள் கூடி ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நிதித்துறை, அதே போல வேளாண் துறை, நீர்வளத்துறை, ரயில்வே உள்ளிட்ட முக்கிய பதவிகளை குறிவைத்து அவர்கள் காய்களை நகர்த்தி வருகிறார்கள். பாஜக முக்கிய பதவிகளை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. முக்கிய பதவிகள் அனைத்தும் தங்கள் வசம் இருக்க வேண்டும் என பாஜக நினைக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்பதிலே தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. வரும் 8ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது சனிக்கிழமை இந்த பதவியேற்பு விழா டெல்லியில் பிரம்மாண்டமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தற்போது அந்த தேதி தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி கட்சிகளை சமரசம் செய்துவிட்டு அதன் பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.